வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி கொடுத்திருக்கக்கூடிய யோக அமைப்புகளை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். நேரம் தவறாமை எனும் குணத்திற்கு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் சிறந்த உதாரண புருஷனாக விளங்கினார். நேரம் தவறாமை எனும் குணம் சனியோடு தொடர்புடையவை. நீதி, நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடுகள் இவற்றுக்கு சனியே முதன்மை கிரகமாக விளங்குறாரு. காலபுருஷ ராசி அமைப்பில் 10வது ராசியான மகரத்தை சனி ஆட்சி பண்ணுறாரு. வேலை விஷயங்களில் நேரம் தவறாமை, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகிய உயரிய குணங்களை சனியே பிரதிபலிப்பார். சனி நல்ல முறையில் அமையப்பெற்ற ஜாதகர் தன்னுடைய கடின உழைப்பினாலும் விடாமுயற்சியாலையும் அர்ப்பணிப்பு உணர்வினாலையும் உச்சத்தை அடைவாங்க. செவாலிய சிவாஜி இவர் பிறந்திருக்கிறது 1 அக்டோபர் 1928 ஈவினிங் 4:20 PM பிறந்திருக்காரு. விழுப்புரத்தில் அயனாம்சா கேபி. பிறக்கின்ற போது கேது மகாதசை இருப்பு 1 வருடம் 17 நாட்கள். ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை பாருங்கள். லக்ன பாகை கும்பராசியில் 15 டிகிரி 39 நிமிடங்கள் 38 வினாடிகள். செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்புலையும் அமையுது. செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் 3-10 பாவங்களை ஆளக்கூடியவர். தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயை கவனிப்போம். செவ்வாய் லக்னத்திற்கு மண்டல அதிபதியாக அமைந்து மிதுன ராசியில் 06 டிகிரி 26 நிமிடங்கள் 13 வினாடிகள். சுக்கிரனுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கிரனுடைய சப்புலையுமே இருக்கார். பொழுதுபோக்கு அம்சங்களை குறிக்கக்கூடிய சினிமா துறைக்கு சுக்கிரனே முதன்மையான கிரகமாக விளங்குறாரு. இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சனி 10வது பாவத்தில் இருப்பதோடு 10வது பாவ சப்லாடாகவும் விளங்குறாரு. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் செவ்வாயுடைய மண்டலம் இருக்கார். கேதுவுடைய சப்ளாக இருக்கார். சந்திரனுடைய சொந்த மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். குரு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் சூரிய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். லக்னாதிபதியான சனி குருவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் மண்டலம் வாயிலாக 4வது பாவத்தையும் 2, 6, 9 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 2, 10, 11, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 8வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஆளக்கூடிய புதன் 2, 5, 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 3, 6 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு இவருடைய ஜாதகத்தில் 4வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி 1, 2, 10, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 9 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 2, 3, 6, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 6, 9, 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை பார்ப்போம். சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கும் 7வது பாவத்திற்கும் சப்லாடாக வராரு. சுக்கிரன் 4, 7 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு சுக்கிர சம்பந்தம் சினிமா துறையை குறிக்கும். கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை 8வது பாவத்தை ஆளக்கூடிய புதன் 2, 8 பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. 2வது பாவம் இவருடைய வருமான வாய்ப்புகளை தன வரவுகளை குறிக்கும். 2வது பாவ சப்லாடா புதன் அமைந்து புதன் 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுவதை அடிப்படையாக வைத்து இவருடைய வருமான வாய்ப்பு கலைத்துறையை சார்ந்ததுன்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். ராகு 3, 6, 9, 12 பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. ராகு 2, 3, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
2, 6 பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வேளாம் குறிகாட்டுறாரு. 6வது பாவ குறிகாட்டி வெற்றிகரமான வாழ்க்கையோடு நோய் தொற்றையும் நோயினால் படக்கூடிய அவதியவும் குறிக்கும். 12வது பாவம் மோட்ச விரயஸ்தானம். சிவாஜி கணேசன் அவர்கள் 21 ஜூலை 2001 குருதசை சூரிய புத்தி ராகுவுடைய அந்தர காலங்களில் இறந்து போனார். லக்னாதிபதியான சனி 4-10 பாவமுனிகளுக்கு சப்ளாடாக வராரு. சனி லக்னத்துக்கும் 12வது பாவத்துக்கும் அதிபதி ஆகிறாரு. சனி மண்டலம் வாயிலாக 1, 2, 10, 11, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 2, 6, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி லக்ன பாவத்தோடு 2, 6, 10, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. சனி இவருடைய குணங்களான நேரம் தவறாமை, கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடியவர். சனி குறிகாட்டக்கூடிய 1, 2, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் சினிமா துறையில் கலைத்துறையில் உலக பிரசித்தி பெற்றிருப்பதை குறிக்கும். விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் சனியுடைய பங்களிப்பையும் இவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் சுருக்கமாக பார்ப்போம். ஜாதகருக்கு திருமணம் 1 மே 1952 நடந்தது. சூரிய தசை குரு புத்தி சுக்கிரனுடைய அந்தரத்தில். தசாநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 7வது பாவத்தை ஆளக்கூடியவர். 7வது பாவம் திருமண வைபவத்திற்கு முக்கிய பாவமாக கருதப்படுது. சூரியன் மண்டலம் வாயிலாக 4வது பாவமான சுகஸ்தானத்தை குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 2, 6, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சூரியன் சப்ளாடு வாயிலாக குறிக்கூடிய 2, 9 பாவங்கள் திருமண வைபவத்திற்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு இவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ஆளக்கூடியவர். குரு 4வது பாவமான சுகஸ்தானத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 4, 11 ஆகிய பாவ தொடர்பு திருமண வைபவத்திற்கு ஏற்ற பாவ தொடர்புகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 7வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக சுகஸ்தானமான 4வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. இவருடைய திருமணம் சுவாமி மலையில் கலைஞர் எம்ஜிஆர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ராம்குமார், பிரபு ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். முதல் குழந்தையான ராம்குமார் 5வது பாவத்தோடு தொடர்புடையவர். 5வது பாவ ஆரம்பமுன செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் அமைது. செவ்வாய் ஆண் கிரகமாகி ஆண் ராசியான மிதுன ராசியில் இருக்கார். முதல் குழந்தை ஆணாக அமைந்தது. 2வது குழந்தை 7வது பாவத்தோடு தொடர்புடையது. 7வது பாவ ஆரம்ப முனை சிம்ம ராசியில் 15 டிகிரி 39 நிமிடங்கள் 38 வினாடிகள். சிம்ம ராசியில் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் அமைது. 7வது பாவம் சிம்ம ராசி ஆண் ராசி. 7வது பாவ மண்டல அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆண் கிரகம். செவ்வாய் ஆண் ராசியில் இருக்கார். 7வது பாவ சப்ளாடாக வரக்கூடிய சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கார். துலாம் ராசி ஒரு ஆண் ராசி. இளைய திலகமான பிரபு தன் தந்தையாரை போன்று சினிமா துறையில் பல சாதனைகளை செய்தவர். இவருடைய ஜாதகத்தில் சனி தசாபுத்தி அமைப்பில் எவ்வாறு வெற்றிகளை பெற்று தந்தார் என்பதை விரிவாக பார்ப்போம். சிவாஜி கணேசன் அவருடைய முதல் படமே அமர்கலமாக அமைந்தது. இவருடைய முதல் படமான பராசக்தி 17 அக்டோபர் 1952 வெளியானது. சூரிய தசையில் இவருக்கு கலையுலக பயணம் தொடங்கியது. சூரிய தசை இவருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தியது. சூரியன் சிம்ம ராசியில் 15 டிகிரி செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். செவ்வாய் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாகி சுக்கிர மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமைந்திருப்பதை முன்பே பார்த்தோம். ஜாதகருக்கு சனி பகவான் உயரிய விருதுகளை தன்னுடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் தந்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் சர்வதேச அளவில் சிறந்த நடிகருக்கான விருதை கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக 1960 சந்திர தசை சனி புத்தியில் வாங்கினார். தசா நடத்தக்கூடிய சந்திரன் 6ஆம் இட அதிபதியாகி 2, 6 ஆகிய முன்னேற்றம் தரக்கூடிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் சனியுடைய சப்பில் இருக்கார். இவருக்கு சந்திர தசா சனி புத்தியில் சர்வதேச அளவில் அங்கீகாரமும் அவார்டும் கிடைத்தது. சந்திரன் சப்ளாடு வாயிலாக 1, 2, 10, 11, 12 பாவங்களை குறிக்காட்டுவதை கவனத்தில் கொள்ளணும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 10வது பாவத்திற்கு சப்ளாடாக அமைந்து லக்னாதிபதியாகி 1, 2, 10, 11 பாவங்களை பலமாக மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுவதோடு
2, 6, 9 பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சனி குறிக்காட்டக்கூடிய லக்ன பாவத்தோடு 2, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு அங்கீகாரத்தையும் அவார்டையும் தந்தது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 15 ஜூலை 1997ஆம் ஆண்டு மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது கிடைத்தது. குருதசை, புதன் புத்தி, சனியுடைய அந்தர காலங்களில் தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு 2, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி 4வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்துக்கு அதிபதியாகி முன்னேற்றம் தரக்கூடிய 2, 3, 5, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்ன பாவத்தோடு 2வது பாவத்தையும் 6வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் 11வது பாவத்தையும் தொடர்பு கொள்கிறாரு. சனி ஜாதகருக்கு 10வது பாவ சப்ளாடாக அமைந்து லக்னாதிபதியாகி இவருக்கு மிக உயரிய விருதுகளை பெற்றுத்தந்தார். நேரம் தவறாமை, அர்ப்பணிப்பு உணர்வு போன்ற உயரிய குணங்களோடு கூடிய அற்புத கலைஞனா சனி இவரை செதுக்கினார். சிவாஜி கணேசன் நடித்த 200வது படமான திரிசூலம் 1979ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ராகு மகா தசையில் சனி புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு 2, 3, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3, 6 பாவ குறிகாட்டிகள் முன்னேற்றம் தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 10வது பாவ சப்ளாடாக அமைந்து லக்னாதிபதியாகி முன்னேற்றம் தரக்கூடிய 1, 2, 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. நவ கிரகங்களில் இவருடைய ஜாதகத்தில் சனி இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் உலக பிரசித்தியையும் பெற்று தந்திருக்கு. உலக மகா அற்புத கலைஞரான சிவாஜி கணேசன் அவர்கள் 21 ஜூலை 2001ஆம் ஆண்டு இறப்பை எய்தினார். குருதசை, சூரிய புத்தி, ராகுடி அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய குரு 2ஆம் இட அதிபதியாகி 4வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. சூரியன் 7வது பாவத்துக்கு அதிபதி. 7வது பாவம் இறக்கின்ற தருவாயை குறிக்கும். சிவாஜி கணேசன் அவர்கள் இதயத்தில் ஏற்பட்ட கோளாறு நோய் காரணமாக இறந்து போனார். சூரியன் சப்ளாடு வாயிலாக 2, 6, 9 குறிக்காட்டுறாரு. சூரியன் மனித உடல் பாகத்தில் தலையவும் இதயத்தையும் குறிப்பார். சூரியன் குறிக்காட்டக்கூடிய 6வது பாவம் இதயத்தில் ஏற்பட்ட நோயை குறிக்காட்டுது. சூரியன் ஆதிபத்தியம் வாயிலாக குறிக்கக்கூடிய 7வது பாவம் இறப்பை குறிக்காட்டுது. அந்திரநாதனா செயல்படக்கூடிய ராகு இவருடைய ஜாதகத்தில் 6, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. ராகு சந்திரனுடைய மண்டலம் ஏறி 2, 6 ஆகிய பாவங்களை பலமாக சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் நோயின் தீவிரத்தை குறிக்கும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.